இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். இந்த 3 பேருமே நெறைய நெறைய பாவங்கள் பண்ணவங்களாம். இந்த 3 பேரும் ஒரு கட்டத்துல இறந்துட்டாங்களாம் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல. இந்த 3 பேருமே இறந்த உடனே இவங்கள பாச கயித்துல கட்டி யமதூதர்கள் யமலோகத்துக்கே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களாம். யம தர்மராஜா ஒவ்வொரு ஆளுக்கா தண்டனை குடுத்துட்டு இருந்தாருங்களாம். இந்த 3 நண்பர்களுக்குமே அ, ஆ, ஈன்னு 3 பேரு. இந்த நண்பருக்கு யமதர்மராஜா என்ன தண்டனை குடுத்தாருன்னா, பிறந்ததுல இருந்தே குளிக்காத ஒரு பெண்ண தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அது இப்பவே செய்யணும்னு சொல்லி கட்டி வச்சுட்டாருங்களாம். அவன் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டானா, அந்த அம்மாவோட போயிட்டானாம். 2வது ஆன்ற நண்பர் இருந்தார்ல, வா ஆ அப்படின்னு கூப்பிட்டாருங்களாம் யமதர்மராஜா. இந்த ஆவும் போய் நின்னாருங்களாம். போனப்புறம் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, பிறந்ததுல இருந்தே பல்லே வளர்க்காத இந்த பெண்ண தான் நீ திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி, அந்த நொடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருங்களாம். இந்த ஆக்கு வேதனையா போயிடுச்சுங்களாம். சரி 2 நண்பருக்கும் தண்டனை குடுத்தாச்சு. இப்ப 3வது ஈ நண்பர் இருக்கிறாருங்களாம். இந்த ஈய யமதர்மராஜா கூப்பிட்டாரு. இந்த ஈக்கு யமதர்மராஜா என்ன தண்டனை குடுத்தாருன்னா, அவ்ளோ ஒரு அழகான பெண்ணாம். நீங்க ஒரு கற்பனைக்கு ஏதாவது ஒரு சினிமா நடிகையோட பேர நெனச்சுக்கோங்க. அந்த மாதிரி அழகிங்களாம். இந்த பெண்ணை இப்பவே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாருங்களாம். மீதி 2 நண்பருக்கு யமதர்மராஜாவ நல்ல 4 கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நேரா போனானுங்களாம். போய் என்ன கேட்டானுங்க, இந்த ஆவும், ஆவும் ஐயா, எங்களோட சேர்ந்து தான் இவனும் பல பாவம் பண்ணியிருக்கிறான். இவனுக்கு மட்டும் இவ்ளோ அழகான ஒரு நடிகை மாதிரி ஒரு பெண்ண கட்டிக்கணும்னு சொல்லிட்டீங்களே! இது நியாயமா? எங்களுக்கு மட்டும் காலங்காலமா குளிக்காத பெண்ணும், காலங்காலமா பல்லு விளக்காத பெண்ணையும் தலையில கட்டிட்டீங்களே! அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு யமதர்மராஜா என்ன சொன்னாருன்னா, தம்பிங்களா, இந்த தண்டனை உங்க நண்பனுக்கு கிடையாதுப்பா. இந்த அழகான பெண்ணுக்கு தான்னு சொன்னாருங்களாம். என்னங்க இந்த குட்டி சிரிப்பு கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி சிரிப்பு கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.